எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சோஷியலில் வந்து முகலாய பேரரசு இது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 11லேயும் இதே லெசன் இருக்குது. இந்த லெசன் தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் எடுத்து வச்சுருந்த நோட்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கடைசி வரை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். டெட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்குறேன். முகலாய பேரரசு வந்து மொத்தம் 6 பேர் வந்து ஆண்டிருப்பாங்க. பாபர், ஹிமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். பாபரோட இயர் வந்து 1526 டு 530, ஹிமாயூன் 530 டு 540. அது இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்டிருப்பார் 555லேருந்து 556 வரைக்கும். அதுக்கப்புறம் அக்பர் வராரு 556லேருந்து 1605 வரைக்கும். ஜஹாங்கீர் வந்து 1605லேருந்து 1627 வரைக்கும். ஷாஜஹான் வந்து 1627லேருந்து 1658. அவுரங்கசீப் வந்து 658லேருந்து 1707. இவ்வளோ வருஷம் வந்து இவங்க 6 பேரும் ஆண்டிருப்பாங்க. இது வந்து முகலாய பேரரசு வந்து ஆப்கானிஸ்தானிலேருந்து வங்காளம் வரைக்கும் இருக்கும், காஷ்மீர் டு தெற்கே தமிழ்நாடு வரை. இப்போ ஃபஸ்ட்டு யாரை பார்க்கலாம் அப்படின்னா பாபர். ஃபஸ்ட்டு பாபரை பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் வந்து ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர். இவர் வந்து முகலாய பேரரசை நிறுவியவர் இவர் தான். வந்து தாய் வழியில் வந்து தாத்தா தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கானு, தந்தை வழியில் வந்து பாபர், தைமூரோட கொள்ளு பேரன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றார் இவர். அப்புறம் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை வாரிசு தான் பாபர். அதுக்கப்புறம் ஜாகிருதீன், இவருக்கு வந்து ஜாகிருதீன் இருக்குல்ல ஃபுல் நேமு, அதுக்கு மீனிங் நம்பிக்கையை காப்பவர்னு மீனிங் இருக்குது. அதுக்கப்புறம் முகமது அப்படின்னு பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறம் முகமது பாபர் வந்து 12 வயசில் வந்து மத்திய ஆசியாவில் சிறிய அரசு பர்கானா வந்து பரம்பரை சொத்தாக வந்து பெற்றிருப்பார். அது எத்தனை வயசு அப்படின்னா 12 வயசு. அதுக்கப்புறம் ஜாகிருதீன் முகமது பாபர் வந்து உஸ்பெக்களால் துரத்தடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1505 வந்து காபூலை வந்து கைப்பற்றியிருப்பார். 12 வயசில் வந்து பர்கானா வந்து பரம்பரை சொத்தாக பெற்றிருப்பார். 1505 வந்து காபூலை வந்து கைப்பற்றினார். அதுக்கப்புறம் தௌலத் கான் லோடியோட மகன் வந்து திலாவர் கான், டெல்லி சுல்தானோட மாமனார் வந்து ஆலிம் கான், இவங்களாம் வந்து காபூல் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாபர்ட் வந்து பீரங்கி படை இருக்கும், 12,000 வீரர்கள் வர வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1524 வந்து பஞ்சாப் வந்திருப்பார். 1526 வந்து புகழ்பெற்ற முதலாம் பானிபட்டு போர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் வந்து கைப்பற்றிப்பார். யாருன்னா பாபர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 1526 புகழ்பெற்ற முதலாம் பானிபட்டு போர், அது என்ன பிளேஸ்னால் ஹரியானா பிளேஸில். இப்ராஹிம் லோடிக்கு வந்து 1,00,000 வீரர்கள் இருப்பாங்க, பாபருக்கு வந்து 12,000 வீரர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் முகலாய வம்சத்தோட ஆட்சி வந்து ஆக்ரா தலைநகர்னு சொல்லுவாங்க. தலைநகர் வந்து ஆக்ரா. 1527 வந்து ராணா சங்கா ஆதரவாளர்கள் கான்வா போர் அப்போ ஒன்று நடந்திருக்கும் 1527. அதை தான் இது வந்து அந்த பிளேஸில் வந்து தோற்கடித்தார். கான்வா போரில் வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1529 வந்து வங்காளம், பீகார், ஆப்கானிய தலைவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார். வங்காளம், பீகார், ஆப்கானிய தலைவர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார் 1529. இதெல்லாம் பின்னாடி வரும், நான் சொல்கிறேன். 1528 வந்து சந்தேரிய தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றிருப்பார். 1528 வந்து சந்தேரிய தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றிருப்பார். 530 வந்து இறந்துடுவார் 1530. அதுக்கப்புறம் துருக்கிய பாரசீக மொழியில் வந்து புலமை பெற்றிருப்பார். துஷிக்-இ பாபரி தன் சுயசரிதியில் இந்துஸ்தான் பற்றிய கருத்து எழுதியிருப்பார். துஷிக்-இ பாபரி, பாபரோட நினைவு குறிப்புகள். இது வந்து பாபரோட நினைவு குறிப்புகள், துஷிக்-இ பாபரி. அதுக்கப்புறம் பாபரோட ஃபஸ்ட்டு மகன் யார்? ஹிமாயூன் வந்து வராரு. அவருக்கு வந்து சிப்ளிங்ஸ்னால் யார்? கூட பிறந்தவங்க கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி. ஹிமாயூனோட ஆட்சி காலம் வந்து 1530லேருந்து 540. அது இல்லாமல் ஒரு வருஷம் இருப்பார் 1555லேருந்து 556. அதுக்கப்புறம் அது வந்து அவரோட மகன் சொல்லிக்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாபரே வந்து கண்டினியூ பண்ணுறாரு. இது வந்து 11th ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். மத்திய ஆசியாவில் வந்து உஷ்பெக்குகள் வந்து துருக்கிய இனக்குழு. நெக்ஸ்ட் வந்து சபாவி வந்து ஈரானை ஆட்சி செய்த அரச வம்சம். ஷியா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, மேட்ச் ஷீட்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. சபாவினா ஈரானை ஆட்சி செய்த அரச வம்சம்.
ஷியானா முஸ்லீம் ஆதரித்தவர்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஷியா இதெல்லாம் முஸ்லீம் பேர் மாதிரி இதெல்லாம் அதனால் முஸ்லீம் ஆதரித்தவர்கள்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உதுமானிய துருக்கியர் அப்படின்னா சன்னி முஸ்லீமை சேர்ந்தவங்க தான் உதுமானிய துருக்கியர். ஓகேவா? அதுக்கப்புறம் சாமர்கண்ட் பகுதியோட அரசர் வந்து பாபராக தான் இருந்திருப்பார். அது வந்து இப்போ உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஒரு நகரம்னு சொல்கிறாங்க சாமர்கண்ட். இது வந்து 11th இருக்குது. மத்திய ஆசிய நாடுகள் வந்து பட்டுப்பாதை வழியாக இந்தியாவோடு செய்த வர்த்தகம் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலாம் பானிப்பட்டு போர் வந்து ஏப்ரல் 21, 1526. இது வந்து இப்ராஹிம் லோடி அண்டு பாபர் 2 பேர் நடந்தது சொன்னோம் இல்லையா. இப்ராஹிம் லோடி வந்து 1,00,000 வீரர் வச்சுருப்பார். பாபர் வந்து 12,000 வீரரை வச்சு ஜெயிச்சிருப்பார். இலங்கையை பயன்படுத்துகிற இராணுவ படைப்பிரிவு இது வந்து ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஆர்டிலரி. பீரங்கியை பயன்படுத்தும் இராணுவ படைப்பிரிவு வந்து ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பாபர் வெற்றி பெற்றிருப்பார் இல்லையா. கிபி 13ஆம் செஞ்சுரியில் வந்து வெடிமருந்து சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு ஐரோப்பியா வந்து அடைந்தது. அதுக்கப்புறம் கான்வா போர் வந்து 1527 வந்து சித்தூரோட ராணா சங்கா அண்டு பாபருக்கு நடந்தது. மேவாட்டின் அரசன் தான் சித்தூர் ராணா சங்கா, ஹசன்கான் வந்து மேவாட்டி. இது வந்து 1527 கான்வா போர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபரும் ராணா சங்காவும் படைகளை வந்து தோற்கடிச்சிருப்பார். பாபர் வந்து ராணா சங்க படைகளை வந்து தோற்கடிச்சிருப்பார். இதிலையும் வெற்றி அடைஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் குவாலியர் தோல்பூர் கோட்டைகளை வந்து கைப்பற்றியிருப்பார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சந்தேரி போர்லேயும் வந்து வெற்றி பெறுவார் 1528. சந்தேரி போர் வந்து 1528. சந்தேரியில் மேதினி ராய் என்பவருக்கு எதிராக வந்து செய்யப்பட்ட போர் தான் இது. யார்? மேதினி ராய். அதுக்கப்புறம் காக்ரா போர் வந்து 1529 பாபருக்கும் முகமது லோடிக்கும் வந்து நடந்தது. ஆப்கானியர்களுக்கு எதிராக வந்து பாபர் வந்து மேற்கொண்டு இறுதி போர் வந்து இதுதான். ஆப்கானியர் எதிராக பாபர் மேற்கொண்ட போர் வந்து இதுதான் 1529 காக்ரா போர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ராவிலிருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் வந்து பாபர் 1530 வந்து காலமாயிட்டார். அவரோட தனது லைஃபை பற்றிய பாபரோட நினைவு குறிப்பு வந்து துசுக்கி பாபரி பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாபரோட ஹின்ஸு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உலக செவ்வியல் இலக்கியம்னு இருக்குது பாபரின் நினைவு குறிப்பு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது பாபரோட மூத்த மகன் யார்? ஹிமாயூன். இவன் வரான் 1530 1540 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் இது இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆப்கானியரை வந்து தோற்கடித்திருப்பார் தௌராங்கிற பிளேஸில் 1532. அதுக்கப்புறம் பீகாரி வங்காளத்தை ஆட்சி செஞ்சு வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் வந்து இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். இதில் ஷெர்ஷா சூர் ஹிமாயூனோட சிப்ளிங்ஸ் வந்து கம்ரான், ஹிண்டர், அஸ்காரி 3 பேருமே ஒவ்வொரு பகுதியை வந்து பெற்றிருப்பாங்க. இதில் வந்து ஷெர்ஷா சூர் வந்து 1539 சவுசா பிளேஸையும் 1540 கன்னோஸிலும் ஹிமாயூனை வந்து தோற்கடிச்சிருப்பார். ஷெர்ஷா சூருங்கிறவர் வந்து சவுசா போர் வந்து 1539 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1540 வந்து கன்னோசி 2 பிளேஸ்லுமே ஹிமாயூனை வந்து தோற்கடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ்ட் ஹெல்ப்பில் வந்து 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வந்து வெற்றி பெற்றிருப்பார். அதுதான் வந்து இன்னொரு வருஷம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1556 வந்து டெல்லியில் நூலகத்தின் ஸ்டெப்பில் வந்து இடறி விழுந்த ஹிமாயூன் வந்து மரணத்தை தழுவினான்னு போட்டிருக்கு. இதே வந்து 11th புக்கில் இதே தான் இருக்கும் 1556. அதில் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா எதுக்கு போட்டிருக்குன்னா 1555 வந்து டெல்லியை மீண்டும் கைப்பற்றுறதில் வந்து வெற்றி பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் 1532 வந்து தௌரா என்னும் இடத்துல ஆப்கானரை தோற்கடித்த ஹிமாயூன் வந்து சுனார் கோட்டையை வந்து முற்றுகையிட்டிருப்பார். தௌராங்கிற பிளேஸில் ஆப்கானரை வந்து தோற்கடிச்சிருப்பாருங்க ஹிமாயூன். அது அப்போ என்ன முற்றுகையிட்டா சுனார் கோட்டையை. டெல்லியில் வந்து தீன்பனா புதிய நகர் இது வந்து ஃபேமஸ். இதில் டெல்லியில் வந்து தீன்பனாங்கிற புதிய நகர் வந்து ஹிமாயூன் வெற்றி கண்டிருப்பார். அதுக்கப்புறம் வங்காளத்தில் உள்ள கோட்டையும் ரோக்தா கோட்டையும் அவரால் கைப்பற்றப்பட்டன. வங்காளத்தில் உள்ள கோட்டை ரோக்தா கோட்டையும் அவரால் வந்து கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்னோம் இல்லையா சவுசா போர் வந்து 1539 வந்து வீரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டனர். அந்த போரில் வந்து ஷெர்ஷா சூர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார். ஹிமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் வந்து நடந்தது. 1539 7000 மெம்பர்ஸ் வந்து மர்டர் ஆகிருப்பாங்க. இவ்வளோ வீரர்கள்லாம் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. கன்னோசி போர் வந்து 1540. அதுக்கப்புறம் ஷெர்ஷா அவரை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். 1540 1545 வரைக்கும் இருக்குது. பீகாரில் வந்து
சசாரா பகுதியை வந்து ஆண்டிருப்பார், பீகாரில் சசாரா பகுதி. அதுக்கப்புறம் வந்து சன்னி முஸ்லீம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹசன் சூரி ஆப்கானிய பிரபுவோட மகன். அதுக்கப்புறம் ஷெர்ஷா வந்து பல சாலைகளை வந்து அமைச்சிருப்பார். ஒரு ஜாகீர்தாரோட குடும்பத்தில் பிறந்து பரித் என்றழைக்கப்பட்ட இவர் ஒரு புலியை கொன்றதால் ஷெர்கான் என்னும் பெயரை வந்து பெற்றிருப்பார். பரித் அப்படி அழைக்கப்பட்ட ஒரு புலியை வந்து கொண்டதுனால ஷெர்கான்கிற பெயரை வந்து பெற்றார். அப்புறம் இவர் வந்து நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க ஷெர்ஷாவை. அதுக்கப்புறம் வெள்ளி நாணயத்தை வந்து தாம் அப்படின்னு அழைப்பாங்க, தாம்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் முக்காடம், முக்காடம்னா கிராம தலைவர்கள். இது வந்து எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, முக்காடு போட்டுப்பாங்களே கிராமத்தில் மோஸ்ட்லி பெரியவங்களாம், ஐ மீன் லேடிஸ் எல்லாம், அது வச்சுக்கோங்க. ஹக்கீம்னா மருத்துவர்கள். மதாதி மாஸ் அப்படின்னு என்னது, இங்கே மாசுன்னு இருக்குது, நீங்கள் மானியங்கள்னு வச்சுக்கலாம். லங்கோடுனா ஆண்கள் அணியும் ஆடை, இது தெரியும் எல்லாருக்கும். ஜாகீர்னு எல்லாம் மானியங்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஷெர்ஷா வந்து 1545 வந்து இறந்துருப்பார். அப்புறம் ஷெர்ஷாவோட 2ஆம் மகன் வந்து இஸ்லாம் ஷா, அது வந்து 1553 வரை வந்து ஆட்சி புரிந்திருப்பார். குசீர்கான் வந்து வங்காளத்தோட ஆளுநர். ஜாகீர்தாரி முறை, ஜமீன்தாரி 2 முறை இருக்குது. அதில் வந்து ஜமீன்தாரி வந்து பாரசீக மொழியில் நிலத்தின் உடைமையாளர் அப்படின்னு பொருள் ஜமீன்தாரி. ஜாகீர்தாரி முறை வந்து நில உடைமை முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஷெர்ஷா விவசாயம் சீர்குலைந்ததால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு நம்பினது யாருன்னா ஷெர்ஷா. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. விவசாயம் சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் நம்பினது ஷெர்ஷா. இது வந்து புராண கிளை எங்கே இருக்குன்னா டெல்லியில். கல்லறை மாடத்தை வந்து சசாரம் என்னும் இடத்துல வந்து கட்டியிருப்பார் யார், ஷெர்ஷா. ஹிமாயூன் டெல்லி அரண்மனை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தீன்-இ-பானா. ஹிமாயூன் டெல்லி அரண்மனை வந்து தீன்-இ-பானான்னு அழைக்கப்படுது. கல்லறை மாடத்தை வந்து சசாரம் என்னும் இடத்துல வந்து கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் சராய் சத்திரம், இது வந்து மீனிங், சராய்னு சத்திரம் அப்படிங்கிறது மீனிங்காக. அவ்வளோதான் வந்து ஷெர்ஷா பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்பர் வராரு. ஹிமாயூனோட பையன் வந்து அக்பர். 1556 1605 வரைக்கும் இவரோட ஆட்சி காலம். 1556 வந்து டைடான ஹிமாயூன் அப்புறம் பின்னாடி வந்து 14 வயது மகன் அக்பர் அரசராக முடிச்சூட்ட பெற்றார் 14 வயதில். அதுக்கப்புறம் 1556 பைராம்கான் பானிபட் போர்க்காலத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றார் பைராம்கான். அதுக்கப்புறம் என்னென்ன கட்டியிருக்காருன்னா, திவான்-இ-ஆம், பஞ்ச் மஹால், ரங் மஹால், சலீம் சிஸ்டின் கல்லறை, இவ்வளோ வந்து கட்டியிருக்காரு. திவான்-இ-ஆம், பஞ்ச் மஹால், ரங் மஹால், சலீம் சிஸ்டின் கல்லறை. நான் எழுதுனது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயிலாக வந்து போடுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் முன்னாடியே 2 வருஷம் முன்னாடி 2023 வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணப்போ வந்து எடுத்தது. அதனால் வந்து ரொம்ப நாளானதுனால அப்படி இருக்குது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புகழ்பெற்ற ராணி சந்த் பீவின் மீது அக்பர் வந்து படையெடுத்திருப்பார். 1605 வந்து டைட் ஆகிருப்பார். அவரோட பாடி வந்து ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தாவில் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. அக்டோபர் 27 டைடு. அப்புறம் ஜிஷியா வரியை வந்து நீக்கியிருப்பார் அக்பர். ராஜா மான்சிங் காபூலோட ஆளுநர். இபஹத் கானா வந்து அக்பர் வந்து கட்டியிருப்பார். இபஹத் கானா. இசை மேதை வந்து தான்சென் ஓவியர் தஷ்வந்த் அக்பரோட அவையை வந்து அலங்கரித்தார். அக்பர் அவையை அலங்கரித்தது யாருன்னு கேட்பாங்க, தான்சென் ஓவியர் தஸ்வந்த். அப்புறம் ஆக்ரா கோட்டையில் வந்து சிலையை வந்து நிறுவியிருப்பார் ஜெய்மால் பட்டா. இது வந்து முக்கிய நுழைவாயில்னு சொல்லுவாங்க. ஆக்ரா கோட்டையில் வந்து சிலையை வந்து நிறுவியிருப்பார் ஜெய்மால் பட்டா. ஜலாலுதீன் என அறியப்பட்ட அக்பர் வந்து 14 வயதில் வந்து முடிசூட்டப்பட்டது. முதலாம் பணிபடுவர் வந்து இப்ராஹிம் லோடி வந்து தோற்கடிச்சிருப்பார் பாபர். இங்கே வந்து 1662 வந்து மாலவம் ராஜ் பகபூர் அக்பர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. மாலவம் ராஜ் பகபூர் 1662. 1664 வந்து கொண்டுவாடாங்கிற பிளேஸு ராணி துர்கா, இந்த பிளேஸில் வந்து ஃபைட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஹெமு வந்து தோற்கடிக்கப்படல் நியூ டெல்லியில் வந்து தோற்கடிக்கப்படல். அப்புறம் அதில் ஹெமு தோற்கடிக்கப்பட்டு அவர் வந்து மர்டர் பண்ணிவிட்டு அக்பர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். குவாலியர் ஆக்ரா வந்து கைப்பற்றியிருப்பார்.
அப்புறம் பைராம் கானோட மகன் வந்து அப்துல் ரஹீம். பைராம் கானோட மகன் வந்து அப்துல் ரஹீம். இதில் வந்து பாருங்கள், இந்த இயர் நோட் பண்ணிச்சுக்கோங்க. 1568 வந்து சித்தூர் கைப்பற்றி 1568 சித்தூர். 1569 வந்து ரன்தாம்பூர்னு சொல்லுவாங்க. 1569 ரன்தாம்பூர். 1576 வந்து ஹார்டிக் போர். இதெல்லாம் கேட்க சான்ஸ். இதில் வந்து 11th புக்கில் இருக்குது. 1568 வந்து சித்தூர். 1569 வந்து ரன்தாம்பூர். 1576 வந்து 1576 ஹார்டிக் போர். பைராம் கானோட மகன் வந்து அப்துல் ரஹீம். கான் என்ற பட்டம், கான் கானான்கிற பட்டம். அப்புறம் 1604 வந்து அக்பர் நோய்வாய்ப்பட்டு 1605 வந்து அக்டோபர் 27 அப்போ இறந்துப்பார். அக்பர் வந்து ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மல் மகள் ஹர்காபாயை வந்து மணந்திருப்பார். அக்பர் வந்து ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மல் மகள் வந்து ஹர்காபாயை வந்து மணந்திருப்பார். அக்பர் வந்து மேரேஜ் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் ஜோதா அக்பர். அக்பரோட நம்பிக்கையுரிய படைத்தளபதி வந்து ராஜா பாவன்தாஸோட மகன் ராஜா மான்சிங். நம்பிக்கையுரிய படைத்தளபதி ராஜா மான்சங். இன்னும் அக்பர் பற்றி இருக்குது பாருங்கள். ராஜா பீர்பால் வந்து அக்பர் ஃப்ரெண்டு. மன்சப்தாரி முறையை வந்து அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா அக்பர் தான். சவார் வந்து குதிரைகளோட எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. நிலம்னா ஜாகீர். வைதீக முஸ்லீம் இவர். அனைவருக்கும் அமைதி சுல்கி குல். இபாகத் கானா 1575 வழிபாட்டு கூடத்தை வந்து நிறுவியிருப்பார். இபாகத் கானா. அதுக்கப்புறம் அது என்ன ஒரு பிளேஸ்னால் பதேபூர் சிக்ரின்னு இருக்குது. அப்புறம் புருஷோத்தம் தேவி இந்து மதம். மெகர்ஜி ராணா வந்து ஜொராஸ்டியர். அக்வாவிவா மான்செட் போர்ச்சுகீஸில் வந்து கிறிஸ்தவ மதம். அக்வாவிவா மான்செட் போர்ச்சுகீஸி வந்து கிறிஸ்தவ மதம். ஹிர விஜயசூரினா சமண மதம். ஒரே ஒரு கடவுள் இருப்பதாக வந்து இவர் உணர்ந்திருப்பார். இங்கே பாருங்கள், அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் வந்து மியான் தான் சென்னின். இயற்பெயர் வந்து ராம்தானு பாண்டே. அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாவர் என்னது மியான் தான் சென்னின். இயற்பெயர் வந்து ராம்தானு பாண்டே. அக்பர் அவையை அலங்கரித்த ஓவியர் வந்து தஸ்வந்த்னு பேர். அதுக்கப்புறம் இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஹிர விசேஸ்வரி வந்து சமண மதம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு கடவுள் இருப்பதாக உணர்ந்தார். தௌஹித் இ லாகி அக்பரும் பதானியும் வந்து பயன்படுத்திய சொல் தௌஹித் இ லாகி. தெய்வீக கடவுள் கோட்பாடு. இது பேர் என்னது தெய்வீக கடவுள் கோட்பாடு. அவ்வளோதான் அக்பரை பற்றி இவ்வளோதான் ஹின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்பரோட பையன் வந்து ஜஹாங்கீர் வருவார். 1605 1627 வரைக்கும். ஒய்ஃப் வந்து நூர்ஜஹான். ஒரு பிரதர் வந்து ஆசப் கான். ஜஹாங்கீர் வந்து பட்டம் கொடுத்துருப்பாரு, கான் இ சமன்கிற பட்டம். அதுக்கப்புறம் அக்பருக்கு பின்னாடி ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் வந்து சலீம் நுருதீன் முகமது ஜஹாங்கீர். இவர் வந்து இதுக்கு பேர் உலகத்தை வென்றவர் அப்படி இல்லைனா கைப்பற்றியவர் என்ற பெயரில் வந்து மகுடம் சூட்டினார். நுருதீன் முகமது ஜஹாங்கீர். சலீம் நுருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னா என்னது உலகத்தை வென்றவர்னு மீனிங். அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் மீனிங். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நூர்ஜஹானோட தந்தை வந்து இம்மத் உத்தவுலோட கல்லறையும் வந்து கட்டியிருப்பார். கல்லறை. இப்போ ஜஹாங்கீரோட மனைவி வந்து நூர்ஜஹான் பார்த்தோமா, ஏன்னா அறியப்பட்ட மிர்னிசா உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்திருப்பார். மிர்னிசா அவர் வந்து மிர்னிசான்னு அழைக்கிறாங்க நூர்ஜஹானை. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்து முதல் வணிக மையத்தை வந்து சூரத்தில் வந்து நிறுவியிருப்பார். ஜஹாங்கீர் வந்து முதல் வணிக மையத்தை வந்து சூரத்தில் நிறுவியிருப்பார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசர் வந்து முதலாம் ஜேம்ஸோட பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரோட அரசவைக்கு வருகை புரிந்தார். யாரோட அரசவைக்கு வருகை புரிந்தார் இங்கிலாந்து அரசர் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜஹாங்கீரோட அரசவைக்கு வருகை புரிந்தார். யார்? முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ. மூத்த மகன் வந்து இளவரசர் குஸ்ரு சீக்கிய குரு அர்ஜுன் தேவின் ஆதரவோடு கழகத்தில் இறங்கினர். மூத்த மகன் யார்? இளவரசர் குஸ்ரு. அதுக்கப்புறம் செங்கிஸ்கானோட மரணத்துக்கு அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வந்து மாலிக் ஆம்பூரை வந்து சுதந்திர மனிதராக்கினார்.
செங்கிஸ்கானோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்து மாலிக் காம்பூர் வந்து சுதந்திர மனிதராக்கினர். 1626ஆம் ஆண்டு மே 14 வந்து மாலிக் காம்பூர் வந்து இறந்துட்டார். 1626 மே 14. அப்புறம் ஜஹாங்கீரோட விஸ்வாசமிக்க தளபதி யாருன்னா மகபத்தான். ஜஹாங்கீரோட விஸ்வாசமிக்க தளபதி மகபத்தான். அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் வந்து டெத் ஆயிட்டான். நூர்ஜஹானோட மருமகன் வந்து ஷாரியர் மணிமுடி சூட்டியிருக்காங்க ஷாரியருக்கு. அவங்களோட மருமகன் யார்? ஷாரியர். நூர்ஜஹான் வந்து அரண்மனையின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முதலாம் ஜேம்ஸ் வந்து ஹாக்கிஸ் தாமஸ் ரோ ஆங்கிலேயர்கள். அவ்வளோதான் வந்து ஜஹாங்கீரோட ஹிண்ட்ஸ் வந்து அவ்வளோதான். அவரை பற்றி சொன்னது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாஜகானோட இயர் வந்து 1627 1658 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். 14ஆம் லூயி வந்து ஷாஜகானோட சமகாலத்தவர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திவானி ஹால் கட்டியிருப்பார். திவானி காஸ் கட்டினது வந்து ஷாஜகான். திவானி காஸ் உலகத்தோட அரசர்னு சொல்லுவாங்க ஷாஜகானை. உலகத்தோட அரசர். சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கிய முகலாய மன்னன் யார்? ஷாஜகான். சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கிய முகலாய மன்னன் யார்? ஷாஜகான். 1657 வந்து ஷாஜகான் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பார். 1657 வாரிசுரிமை போர் வந்து வெடித்தது. அதுக்கப்புறம் தாரா சூஜா முராத்தை கொன்று அவுரங்கசீப் வந்து வெற்றி பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் வந்து கழித்தார். ஒரு கைதியாக வந்து ஆக்ரா கோட்டையில் ஷாபர்ஜ் அரண்மனையில் வந்து கழித்தார் அப்படின்னு ஒரு இது இருக்குது. யாருன்னா ஷாஜகான் தான் கைதியாக வந்து ஆக்ரா கோட்டையில் வந்து ஷாபர்ஜ் அரண்மனையில் வந்து கழித்தார். அதுக்கப்புறம் தாஜ்மஹால் வந்து யமுனை நதிக்கரையில் இருக்குது. ஆக்ரா வந்து முத்து மசூதின்னு சொல்லுவாங்க. முத்து மசூதி. அதுக்கப்புறம் டெல்லி வந்து ஜிம்மா மசூதின்னு சொல்லுவாங்க. டெல்லி வந்து ஜிம்மா மசூதி. அதுக்கப்புறம் தெற்கு பிராந்தியர்களோட ஆளுநராக இருந்த காஞ்சகான் பட்டப்பெயர் கொண்ட ஆப்கானிய பிர்லோடி பகைமை பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகன் வந்து அவுரங்கசீப். யாரோட மகன்? ஷாஜகானோட மகன் வந்து அவுரங்கசீப்பு. 18வது வயது அகமது நகர், காண்டேஷ், பெராறு, தெலுங்கானா மாநிலங்களுக்கு வந்து ஆளுநராக நியமித்தார். அதுக்கப்புறம் வலிமை வாய்ந்த பிரபுகள்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா வந்து குதுப்ஷாகின்னு சொல்லுவாங்க. பீஜப்பூர் வந்து அடில் ஷாகி. பெரார் வந்து இமத் ஷாகி. பீடர் வந்து பரித் ஷாகி. அகமது நகர் நிஜாம் ஷாகி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்சில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கோல்கொண்டானா குதுப்ஷாகி. பீஜப்பூரில் வந்து அடில் ஷாகி. பெரார் வந்து இமத் ஷாகி. பீடர்னா அப்படின்னு வச்சுக்கோங்க, பரித் ஷாகி. அகமது நகர் வந்து நிஜாம்பாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அகமதில் தான் நிஜாம்பாக் இருக்க மாதிரி நிஜாம் ஷாகி அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து இந்த பிளேஸில் வந்து புதிய அரசர்கள் வந்து தோற்றுவித்திருக்காங்க. இதெல்லாம் வந்து தக்கான சுல்தானின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டை வந்து ஷாஜகான் கட்டினார். 1639. அதுக்கப்புறம் 1636 ஷாஜகான் வந்து மகபத் கானோட உதவியோடு அகமது நகரின் நிஷாம் ஷாகி அரசர்களை வந்து பணிய செய்தார். 1636 தான் இதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் குதுப்ஷாகி அரசர் வந்து முகலாய பேரரசு கட்டுப்பட்ட சிற்றரசர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வந்து வணிக குடியேற்றங்கள் வந்து சென்னை வந்து 1639 புனித சார்ஜ் கோட்டை. பம்பாய் வந்து மாளிகை 1668 மாளிகை. கல்கத்தாவில் வந்து வில்லியம் கோட்டை. இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. கல்கத்தா வந்து வில்லியம் கோட்டை. பிரெஞ்சுக்காரருக்கு இவ்வளோ குறிப்பிட்ட பகுதிகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1641 ஷாஜகானோட அமைச்சர் மாமனார் வந்து ஆசப் கான் வந்து இறந்துருப்பார். பிரான்ஸ் அரசன் வந்து இந்த மாதிரி அட்டவணைப்படி லூயின் சமகாலத்து அரசனான ஷாஜகான் வந்து 30 வருஷம் ஆட்சி புரிந்திருப்பார். வந்து 30 வருஷம் ஆட்சி புரிந்தார். ஒரு பெர்னியர் பிரெஞ்சு மருத்துவ பயணி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பெர்னியர் வந்து பிரெஞ்சு மருத்துவ பயணி. தாவர்னியர் வந்து பிரெஞ்சு வைர வியாபாரி. தாவர்னியர் வைர வியாபாரிட்டு வந்து தாவணி வாங்கணும்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட்டு. பெர்னியர் அதிலே வந்து பிரெஞ்சுன்னு பெர்னியர் வந்து ஃப்ரெஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து மாண்டெல்சோனா ஜெர்மனி. வந்து துணிச்சல் வீரனா. பீட்டர் முண்டி அப்படின்னா இங்கிலாந்து வணிகர்.
மனுஷி இத்தாலி எழுத்தாளர். ஐரோப்பியர்கள் வந்து ஷாஜகான் ஆட்சி காலத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்தவங்க இதுதான் ஒரு ஆப்ஷன் கொடுத்து கூட கேட்கலாம். ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூத்த மகன் வந்து தாரா ஷுகோ. மூத்த மகன் வந்து தாரா ஷுகோ. அரசனாவதை வந்து ஷாஜகான் வந்து விரும்பினான். அரசனாவதை வந்து ஷாஜகான் வந்து விரும்பினான். தாரா ஷுகோ தத்துவமான இளவரசர்னு சொல்லுவாங்க தாரா ஷுகோவை. மூன்றாவது மகன் வந்து அவுரங்கசீப். மூத்த மகன் தாரா ஷுகோ. மூன்றாவது மகன் வந்து அவுரங்கசீப். ஷாஜகானோட 4 மகன்களிடையே நடைபெற்ற வாரிசுமை போரில் மூன்றாவது மகன் அவுரங்கசீப் வந்து வெற்றி பெற்றிருப்பான். தாஜ்மஹால் இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலையின் கூட்டுக்கலவை தான் இது. 1612 வந்து மேரீடு. 1631 வந்து குழந்தை பெரியும் போது மரணம் வரை. இது கட்ட ஸ்டார்ட் பண்ண வந்து 1632 கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரசீக வம்சாவளியை சேர்ந்த இந்தியராகிய உஸ்தத் அகமத் லஹாரி தலைமை கட்டிடக்கலை நிபுணர்னு சொல்கிறாங்க. உஸ்தத் அகமத் லவாங்ரி. அதுக்கப்புறம் 1632 ஸ்டார்ட் பண்ணாங்களா. 1654 தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 1654 இந்த புக்கில் போட்டு நினைக்கிறேன். 1647 வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மினார் என்றழைக்கப்படும் 4 கோபுரங்கள். மினார் என்றழைக்கப்படும் 4 கோபுரங்கள். ஷாஜகான் 1666 ஜான்வரியில் வந்து இறந்துருப்பார் ஷாஜகான். தாஜ்மஹால் கட்டினது 1632 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1647 வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷாஜகானுக்கு அப்புறம் யார் வராரு? மூன்றாம் மகனாகிய அவுரங்கசீப். 1658 707 வரைக்கும் இருக்கார். 58 707 50 வருஷம் ஆட்சியை வந்து சரிபாதியாக பிரிக்கலாம். அது 1658 வந்து அரியணை ஏறின மகன் இளவரசர் வந்து அக்பர். இளவரசர் அக்பர்னு சொல்கிறாங்க. ஆலம்கீர் உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலம்கீர் உலகை கைப்பற்றியவர் எனும் பட்டத்தை சூட்டி கொண்டார். ஜிஷிய வரியை வந்து விதித்தார். ஜிஷிய வரியை விதிச்சு வந்து யார்? அவுரங்கசீப் தான். சீக்கிய மதத்தை வந்து ஒழித்தார். அதுக்கப்புறம் கொரில்லா போர், சிவாஜி மரணம், ராணா ஜெய்சிங்கை வந்து பதவியில் அமர்த்தினார். மகன்கள் வந்து ஆசம் ஷா, ஷா ஆலம், பீஜப்பூர் ஏரியா வந்து கைப்பற்றினார். ஆசம் ஷா, ஷா ஆலம் மகன்கள். 1707 வந்து அகமது நகரில் வந்து காலமானார். எந்த நகர்? அகமது நகர். பிபிகா மக்பாரா கல்லறை மாடம் அவுரங்காபாத்தில் இருக்குது. பிபிகா மக்பாரா கல்லறை மாடம் அவுரங்காபாத். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, புகையிலை மக்காச்சோளம் வந்து 17ஆம் செஞ்சுரியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அன்னாச்சி பழம் வந்து 16ஆம் செஞ்சுரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. தஸ்தர் இது என்னது? விவாசகர்கள் வரி செலுத்த அட்டவணை. மகர் திருமணத்தின் பரிசு தொகை. மகர்னா திருமணத்தின் பரிசு தொகை. அதுக்கப்புறம் கர்கானா தொழிற்கூடங்களோட விலையுயர்ந்த கைவினைப் பொருட்கள். கர்கானா தொழிற்கூடங்களோட விலையுயர்ந்த கைவினைப் பொருட்கள். இதெல்லாம் 11th புக்கில் இருக்குது. ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உலகின் 2வது பெரிய குவிமாட கட்டடம் எதுனா கோல்கும்பாஸ். உலகின் 2வது பெரிய குவிமாட கட்டடம் கோல்கும்பாஸ். இது புகழ்பெற்ற தர்கான்னு சொல்லுவாங்க. இது புகழ்பெற்ற தர்கா. 1480 1686 அடில் ஷாகி மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. அடில் ஷாகி மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. 2வது பெரிய குவிமாட கட்டடம். 135 அடி இது இருக்குமா. 178 அடி ஹைட்டு. ராஜபுத்திர மற்றும் மராத்தியர்கள் கொண்ட உறவு. சிவாஜியோட மகன் சாம்பாஜி. வக்கீல் வந்து பிரதம மந்திரி. வஜீர் அல்ல திவான் வந்து வருவாய்த்துறை மற்றும் செலவுகள். இதிலேயே வஜீர் திவான் வருது. இதிலேயே வருவாய்த்துறை மற்றும் செலவுகள். வக்கீல் வந்து பிரதம மந்திரி. மீர் பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர். சதாவுசுதூர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். சதாவுசுதூர் இஸ்லாமிய சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பார். சுபேதகர் பல சர்க்கார்னு சொல்லுவாங்க. சர்க்கார்னா மாவட்டம். பர்கானாக்களாக வந்து பிரிக்கப்பட்டிருப்பாங்க. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவு பர்கானான்னு சொல்லலாம். ஹிமாயூனோட செலி அரண்மனை வந்து தீபானா. அதுக்கப்புறம் லால் குயிலா வந்து டெல்லி செங்கோட்டை முகலாய பேரரசோட வாழ்விடம் தான் அது. லால் குயிலா டெல்லியோட செங்கோட்டை. ஷாஜகாபானத்தில் கட்டப்பட்ட அரண்மனைன்னு சொல்லுவாங்க. ஷாஜகான் பானத்தில் கட்டப்பட்ட அரண்மனை தான் லால் குயிலா.